தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருக்காரு. அவருக்கு ஏன் வாக்களிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி இது. ஏன்னா, இன்னைக்கு நடக்க விஷயத்தை பத்தி நம்ம பேசணும். இப்போ மலையில நெல்லு கொட்டிருக்காங்க. விவசாயம் அறுவடை பண்ணி அந்த நீங்க நம்ம வீடியோல பார்க்குறோம். எல்லா விவசாயம் கதறாங்க. எங்க நெல்லு வீணா போச்சு, வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த விவசாயத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது செஞ்சிருக்கானா? இல்ல. விளம்பரம் மட்டுமே பண்றாங்க. இப்போ எடப்பாடியும் போயிட்டு அதே இடத்துல நிக்கிறாரு. என்ன நினைக்கிறாருன்னா, என்னாச்சு ஏதாச்சு கேள்வி கேட்கிறாரு. வீடியோல பெருசா வருது. இப்ப யார் ஆட்சி வந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் விவசாயியோட நிலைமை கேள்விக்குறியா இருக்கு. அதிமுக ஆட்சி வந்தாலும் விவசாயிகளோட நிலைமை வந்து கேள்விக்குறியா இருக்கும். ஆனா விவசாயிகள் நான் வந்து கடவுளா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அன்புமணி சொன்னார். எக்ஸாம்பிளுக்கு 2016 தனித்து நின்னார். அப்படி தனித்து நிற்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் யாருமே சொல்ல, ஏங்க நான் வெற்றி பெற்ற பிறகு, நான் முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு விவசாயிகளும் ஒன்னா வாங்க, ஒரு பெரிய மண்டபம் நான் எடுத்துறேன். அந்த மண்டபத்துல இப்ப குவிண்டாலுக்கு பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய் போகுது. எனக்கு 8000 ரூபாய் தாங்க சொன்னா கையெழுத்து போட்டுருவேன். ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டேன். இப்போ கரும்புக்கு வந்து 4000 ரூபாய் போயிட்டு இருக்குது. அது 10,000 ரூபாய் கேளுங்க குவிண்டாலுக்கு, அதுக்கும் நான் கொடுத்துறேன். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டேன். என்ன காரணம்னா, விவசாயிகள் நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த நாடு நல்லா இருக்கும். தமிழ்நாட்டு இந்தியாவுடைய முதுகெலும்பு வந்து விவசாயம் தான். ஆனா இதுவே நீங்க வந்து நான் பாலம் கட்டுறேன், பிரிட்ஜு கட்டுறேன், இல்ல வந்து இந்த இடத்துல நான் இது கட்டுறேன், அப்ப கேள்வி கேட்பேன். இதுக்கு எவ்வளவு செங்கல் ஆகும், எவ்வளவு இதுக்கு இது ஏன் இவ்வளவு அமௌண்ட் போறீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து நேரடியாக ஆய்வு பண்ணுவேன். ஆனா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அதை நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நீங்க விவசாயி விளிம்பு நிலைக்கு சொல்லி அன்புமணி கூட சொன்னார். இந்த மக்கள், இந்த விவசாயிகள் யாருமே கேட்கல. இன்னைக்கு வந்து நெல்லு போச்சு, உழைப்பு போச்சு, நான் 40 ரூபாய் தரேன், நீங்க ஏத்துக்கன்னு சொல்லி நீங்க விவசாயிகள் கதறாங்க. ஸோ அதனால உண்மையாகவே விவசாயிகளுக்கு மருத்துவ அன்புமணி செய்வார். அதுக்கு சிறந்த எடுத்துக்கிறது 108 ஆம்புலன்ஸ். இன்னைக்கு தீபாவளி வந்திருக்கு. இந்த தீபாவளியில் கிட்டத்தட்ட 4600 கால்கள் 108 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. நம்ம இந்தியா முழுக்க சந்தோஷமா இருக்கும். அப்ப அடிபட்டு வரும்போது அவங்களோட குரல் எங்க வந்துச்சு? 108 ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அப்போ ஒரு முறை கிடைச்ச வாய்ப்புக்கே 108 ஆம்புலன்ஸ் கொடுத்து அந்த 108 ஆம்புலன்ஸ் மாதிரி இன்னைக்கு மகப்பேறு கர்ப்பிணி பெண்களுக்கு தனி ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல ஒரு நன்மையில இருந்து இன்னொரு நன்மை வருமே தவிர கெட்டது வராது. அப்ப அந்த ஒரு வாய்ப்புக்கு இவ்வளவு நன்மை நடக்குதுன்னா, ஒரு ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உட்கார வச்சு பாருங்க. அப்ப இந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை வரும், இவ்வளவு லாபம் வரும், இந்த மக்களுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு சிந்திப்பார் என்பதுதான் நம்ம அதான் யோசிக்கிறோம். அதனாலதான் நாங்க அன்புமணி பின்ன நிற்கிறதுக்கு காரணம், இந்த எதிர்காலம் இந்த தமிழகம் தமிழன் தலை நிமிரணும்னா ஒரு தமிழன் ஆள வேண்டும். அந்த தமிழன் அன்புமணியா இருக்க வேண்டும்.